நீங்க ஒரு 3 வாய்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் குடுத்தீங்கல்ல. ஹஸ்கி, ஒரு பேஸ் அந்த மாரிலாம். ஷார்ப். ஷார்ப் சொன்னீங்க. ஸோ அதுல ஏதாவது ஒரு டயலாக் நீங்க பேசி காட்டுங்களேன் மேம். உங்க பேர் என்ன? இப்போ நான் பேசினேன் இல்லையா, ஆ. இது வந்து பேஸ். உங்க பேர் என்ன? இது ஷார்ப். என்ன ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. மேம் நான் நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் மேம். பொதுவா இந்த த்ரோட்டை பார்த்துக்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, கோல்டு வாட்டர் குடிக்கக்கூடாதுன்னு நிறைய சொல்லுவாங்க. அந்த ஆமா. மாதிரிலாம் நீங்க ஏதாவது பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவீங்களா? 2 o'clock கூட நைட்டு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிப்பேன், ஐஸ் வாட்டர் குடிப்பேன், எனக்கு எதுவும் ஆகாது. மேம் நான் கரெக்டா ஹாட் இருக்கும். வாட்டர் தான் குடிக்கிறேன். அப்பயும் என் வயசு இப்படி இருக்கு. என்ன பண்ணலாம்? நீங்க ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒரு சஜஷன் சொல்லுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் சீன்ஸ் பார்த்தா உங்களுக்கு கூட ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிடுவீங்க மேம்? ஒரு சீரியல் இருக்கு, அதுல அந்த அப்பா வந்து இறந்துருவாரு. அதுக்கு அழும்போது ஒரிஜினலா அதை முடிச்சிட்டு வரும்போதும் ஒரிஜினலா நான் அழுதுதான் டப் பண்ணேன். ஓகே. அதே மாதிரி நீங்க லைட்டா சொல்றப்ப உங்க கண்ணே கலங்கிருச்சு. எல்லா வாய்ஸுமே யூனிக்கான வாய்ஸஸ், அழகான வாய்ஸஸ். சுமாரான வாய்ஸ், நல்லா இல்லாத வாய்ஸ்னு ஒரு விஷயமே கிடையாது. என் மனசுல இது பாரமே கம்மியாயிடுச்சு மேம். இதுக்கப்புறம் நானும் வந்து டப்பிங் Of கார்டு course. எடுக்கிறேன், டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகுறேன். ஓகே கார்த்திக், இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். பல திரைப்படங்களில் பின்னணி குரல் கலைஞராக பணிபுரிந்த சுமதி பாலாஜி அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. சூப்பர்ங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப செம்மையா இருக்கும். சூப்பரா இருக்கும். உங்க வாய்ஸ் கேட்கும் போது எவ்வளவு சாஃப்டா மெதுவா டப்பிங் ஜென்டலா ஆர்டிஸ்ட்னா பேசுறீங்க. அப்படிதாங்க. சூப்பருங்க. சரி, நீங்க பேசிக்க இப்படிதான் சிரிப்பீங்களா? அளவா சிரிக்கிறது, அளவா இந்த வாய்ஸ்ல தான் பேசுவீங்களா? அப்படிலாம் இல்ல, நான் ரொம்ப என்னோட டெசிபிள் ரொம்ப ஹை டெசிபிள் தான். பாருங்க, டெக்னிக்கல் டேர்ம்லாம் சொல்றாங்க. டெசிபிள் அதான் டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கும் நார்மல் பீப்புளுக்கு ஒரு வித்தியாசம். ஆல்மோஸ்ட் ஒரு 15+ இயர்ஸ் வந்து டப்பிங் இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு ஹாப்பி இன்னைக்கு திரும்பி பார்த்தா இந்த 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் 15 இயர்ஸ். ஏய் அப்பா ஜாலியா இவ்வளவு இருக்கா? தூரம் வந்துட்டோமா அப்படின்னு இருக்கு. ஹாப்பி. நிறைய லெசன்ஸ் நிறைய கத்துருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு, மலைப்பா இருக்கு சம்டைம்ஸ் பார்க்கும்போது இவ்வளவு தூரம் கிராஸ் பண்ணி வந்திருக்கோமான்னு. ஸோ ஹாப்பியா இருக்கு. குட் ஜர்னி. சூப்பர் சூப்பர். மேம். அண்ட் உங்களுக்கு இந்த ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் கிட்ட இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்தா இன்னும் சூப்பரா அவங்களோட ஒர்க்ல நல்லா இருப்பாங்க அப்படின்னு என்னென்ன பாக்குறீங்க? குவாலிட்டிஸ்னா உடனே அந்த சுச்சுவேஷன் அடாப்ட் பண்ற குவாலிட்டி வேணும். வாய்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஆக்சுவலி நானே அதை பண்ண மாட்டேன். வாய்ஸை பார்த்துக்கணும் கரெக்டாக. உங்களுக்கு என்ன செட் ஆகும் செட் ஆகாதுங்கிறது தெரிஞ்சு வாய்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். அண்ட் அந்த கேரக்டர் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அது கூட உடனே கெட் இன் டு த ஸ்கின். அது வந்து உடனே அடாப்ட் பண்ணிக்கிற அந்த குவாலிட்டி இருந்தால் பெட்டர். ஸோ பொதுவா இந்த த்ரோட்டை பார்த்துக்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, கோல்டு வாட்டர் குடிக்கக்கூடாதுன்னு நிறைய சொல்லுவாங்க. அந்த ஆமா. மாதிரிலாம் நீங்க ஏதாவது பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவீங்களா? அதான் நான் பார்த்துக்கிறதுலன்னு சொன்னேன். ஓ, அப்படி பண்ணாமே எனக்கு நீங்க அது வாய்ஸ். ஆமா, எனக்கு நான் 2 o'clock கூட நைட்டு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிப்பேன், ஐஸ் வாட்டர் குடிப்பேன், எனக்கு எதுவும் ஆகாது. ம். பட் ஆனா ஒரு சிலருக்கு உடனே எஃபெக்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணா மேம் கரெக்டா நான் ஹாட் இருக்கும். வாட்டர் தான் குடிக்கிறேன். அப்பயும் என் வயசு இப்படி இருக்கு. என்ன பண்ணலாம்? நீங்க ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒரு சஜஷன் சொல்லுங்க. கரகரன்னு இருக்கா? பேஸ் வாய்ஸா ஒரு மாதிரி. அது உங்களோட டோன். எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒருத்தருக்கு ஷார்ப் இருக்கும், ஒருத்தருக்கு பேஸ் இருக்கும், ஒருத்தருக்கு மிட் பேஸ்ல இருக்கும். ம். ஸோ அந்த மாதிரி உங்க குரல் வளம் வந்து உங்களுக்கு பேஸ் இருக்கு, ஒரு அழகான பேஸ். அழகான அழகான கேட்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப பாருங்க, அதுதான் ட்ரெண்ட். ஒரு டைம்ல வந்து ஹஸ்கி வாய்ஸ்ல பேசினா அது ட்ரெண்டா இருந்துச்சு. இந்த விண்ணை தாண்டி வருவாயா இந்த படம் எல்லாம் வந்த டைம்ல. ஆமா. அதுக்கப்புறம் இப்ப வந்து பேஸ் வாய்ஸ் தான் ட்ரெண்ட். இப்போ பேஸ் வாய்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ நிறைய ஒர்க் கிடைக்குது. Full அப்ப ஆ நீங்க எல்லாம் வாங்க. மேம் எனக்கு என்னன்னா, இப்ப நீங்க ஒரு 3 வாய்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கல்ல. ஹஸ்கி, ஒரு பேஸ் அந்த மாதிரிலாம். ஷார்ப். ஷார்ப் சொன்னீங்க. ஸோ அதுல ஏதாவது ஒரு டயலாக் நீங்க பேசி காட்டுங்களேன் மேம். உங்க பேர் என்ன? இப்போ நான் பேசினேன் இல்லையா, ஆ. இது வந்து பேஸ். ஷார்ப். உங்க பேர் என்ன? இது ஷார்ப். ஓ. தின்னா குட்டியா வாய்ஸ் இருக்கு, ஷார்ப். இப்போ பேஸா இருக்குன்னா என்ன ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. மேம் நான் நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் மேம். அதுக்காக ஏன் அந்த டயலாக்? இல்ல ஓகே. ஸோ இந்த ஸோ இப்படி பேசுறது தான் ரொம்ப என்ன சொல்றது, அழுத்தமா ஓகே. அப்படி பேசுறது தான் பேஸ். ஏன்னா என் குரலும் நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்க தான். அதனாலதான் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன் மேம். பட் இல்ல, அழகா இருக்கு. சூப்பர். ஆக்சுவலி டப்பிங்ல ஒரு மித் இருக்கு. ரொம்ப வெளி ஆட்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ரொம்ப ஒரு அழகான குரல் வளம் இருந்துச்சுன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆயிடலாம்னு. ஆனா அப்படி இல்ல. அழகான குரல் வளம்னு ஒரு விஷயமே கிடையாது. இதுதான் அழகு, இது அழகு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்ல? ஒரு குரலுமே அழகு இல்ல. அப்படிலாம் இல்ல. அழகுன்னு 3 தடவை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா எல்லா கேரக்டர்ஸும் ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா
ஒரு பேஸ் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய கரகரன்னு பேசுற ஒருத்தர் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்டா பேசுற ஒரு வாய்ஸ் இருக்கலாம், ஹஸ்கில பேசக்கூடிய ஒரு வாய்ஸ் இருக்கலாம். ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் கதாபாத்திரங்களும் இருக்கும். அந்த கதாபாத்திரத்துக்கு நம்ம குரல் பொருந்துதாங்கிறது தான் விஷயம். அழகா இருந்தா மட்டும்தான் வந்து இவங்களுக்கு பேச முடியும், டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகலாங்கிறது கிடையாது. அழகுங்கிறது நம்ம அந்த நடிக்கிறவங்களுக்கு எவ்வளவு பொருத்தமா பேசுறோம், அவங்க கொஞ்சம் கம்மியா நல்லா பண்ணலன்னு இல்லை, கொஞ்சம் கம்மியா பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை எப்படி மெருகேற்ற முடியும் நம்ம மாடுலேஷன்ஸ்ல, அதுக்கு எப்படி உயிர் கொடுக்குறோங்கிறது தான் விஷயம். ஸோ அதுல தான் அழகு இருக்கு. வாய்ஸ் தான் அழகு. இந்த வாய்ஸ் அழகு அப்படின்னா ஒரு வாய்ஸ் அழகா இருக்கு, மாடுலேஷனே இல்லை, ஃபீலே இல்லை, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பொருத்தமா பேசல அப்படின்னா என்ன அழகான வாய்ஸா இருந்தாலும் அங்க எடுப்படாது, அவுட்ல அது தெரியாது. ஸோ அழகுங்கிறது நம்ம மாடுலேஷன், நம்ம எப்படி ஃபீல் பண்றோம், அந்த கேரக்டருக்கு எப்படி உயிர் கொடுக்குறோங்கிறதுல தான் இருக்கு. ஸோ எல்லா வாய்ஸுமே யூனிக்கான வாய்ஸஸ், அழகான வாய்ஸஸ். சுமாரான வாய்ஸ், நல்லா இல்லாத வாய்ஸ்னு ஒரு விஷயமே கிடையாது. என் மனசுல பாரமே கம்மியாயிடுச்சு. இதுக்கப்புறம் நானும் வந்து டப்பிங் கார்டு எடுக்கிறேன், டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகுறேன். கண்டிப்பா வாங்க. சூப்பர். இந்த 3 டோன்லயே பேசுறேன் மேம். ஓகே மேம், அந்த தேங்க்யூ. 3 டோன் என்னன்னு சொல்லுங்க. ஷார்ப்பு, ஹஸ்கி, பேஸ். பரவாயில்ல மேம், பையன் மிட்ஸா வந்துட்டு இருப்பு, மேம் பேசுறது மிட்ஸா இருப்பு. சரி, ஹஸ்கில ஒரு டயலாக் பேசி காமிங்க கார்த்தி. எனக்கு ரொம்ப நேரமா பசிக்குது. ஹஸ்கி வாய்ஸஸ் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி இந்த ரொமான்டிக் சீன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஆமா மேம். ஸோ ஒரு அழகு இருக்கும், ஒரு கிக் இருக்கும் அந்த வாய்ஸஸ்ல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி எனக்கு தெரிஞ்ச ஹஸ்கி வாய்ஸஸ்ல ஆண்கள் அதிகம் பேசி நான் பெருசா பார்த்தது இல்ல இருக்கு. பட் ஆனா கம்பேரிட்டிவ்லி பெண்கள் தான் அதிகமா அதே மாதிரி தான் மேம். இப்போ இந்த ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் வந்து நம்ம படங்கள்ல பாக்குறப்போ ஒரு சில இடங்கள்ல வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து அவங்க டயலாக் பேசுவாங்க, நம்ம டயலாக் இல்லாம அந்த ரியாக்ஷன்ஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும், எஃபெக்ட்ஸ்னு சொல்வாங்க அந்த மட்டும். டப்பிங்ல So அந்த மாதிரி படங்கள் மெமரிஸ் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? எல்லா படத்துலயும் எல்லா சீரியல்ஸ்லயுமே வந்து ஈவன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல கூட எஃபெக்ட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ப்ராடக்ட் ஏதோ சேல் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எடுக்கிறோம், ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றாங்க அப்படின்னா சிரிச்சுட்டு ஒரு சின்ன கிகில் கொடுப்பாங்க, அதுவும் எஃபெக்ட்ஸ் தான். ஸோ எஃபெக்ட்ஸ்ன்றது பார்ட் ஆஃப் டப்பிங். அது மட்டுமே தனியா கொடுக்குற மாதிரியும் ஒரு டப்பிங் நமக்கு இருக்காது. நம்ம டைலாக்ஸ் இருக்கும், அது கூட இப்போ அழுகிறோம். இப்போ ஒரு படத்துல நம்மள அடிக்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, இப்போ அரையிற சீக்வன்ஸ் இருக்கு, அரை வாங்குறதுக்கும் எஃபெக்ட்ஸ் இருக்கு, அரை கொடுக்கறதுக்கும் எஃபெக்ட்ஸ் இருக்கு, கீழே விழுறதுக்கும் எஃபெக்ட்ஸ் இருக்கு. இப்போ ப்ரீத் பண்றோம், ஓடி வரோம், அப்போ ஓடி வந்து நின்று ஒரு டைலாக் பேசுறோம்னா ஓடி வரதுக்கும் வந்து அந்த ப்ரீதிங், ஓடி வர மாதிரி ஒரு ப்ரீதிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். நின்று அந்த டைலாக் பேசும்போது அப்படியே ஆஸ்வாசப்படுத்திட்டு நம்ம பேசுவோம்ல, அந்த ப்ரீதோட பேசுற அது எல்லாமே எஃபெக்ட்ஸ் தான். ஸோ எஃபெக்ட்ஸுங்கிறது பார்ட் ஆஃப் டப்பிங், அது கூட சேர்ந்து டைலாக்ஸோட வரும் எஃபெக்ட்ஸ். பட் ஆனால் அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் இனிஷியலி நம்ம வரோம் இப்போ தான் அப்படின்னும் போது த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் எதுக்கு எப்படி எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும், எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அது த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிப்போம். மேம், ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்டாக நீங்கள் நிறைய வருஷம் வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்கல்ல, ஏதாவது சம் ப்ராஜெக்டில் இந்த கேரக்டர் என்னோட ஃபேவரட், லைக் என்னோட வாய்ஸ் இந்த கேரக்டரோட ரொம்ப மர்ஜ் ஆகிட்டு அந்த மாதிரி ஒரு பர்சனல் கனெக்ட் இருந்த ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் சொல்கிறீங்களா? பர்சனல் கனெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் மோஸ்ட்டாக நான் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே பண்ணுவேன். பட் எனக்கு அந்த மாதிரி படங்கள் ஒரு படமும் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. அது ஒரு சின்ன படமாக இருக்கட்டும், பெரிய படமாக இருக்கட்டும். ஸோ எனக்கு படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேவரட் அண்ட் பர்சனல். நான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் படங்களில். லக்ஷ்மின்னு ஒரு கேரக்டர் ஒரு சீரியல் ஒன்று பண்ணேன். ஸோ அது வந்து எனக்கு எப்போவுமே ரொம்ப ஃபேவரட். அதுக்கப்புறம் இப்போ வந்து சிந்துன்னு ஒரு கேரக்டர் ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப பிடிச்சி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெண்ணிலான்னு ஒரு கேரக்டர், இந்த மாதிரி நிறைய ஃபேவரட்ஸ் இருக்கு. ஓகே, ஃபைன் மேம். ஸோ சீரியல்ஸில் வந்துட்டு நிறைய கேரக்டர் சொல்லிட்டீங்க. ஸோ மூவிஸில் நீங்கள் வந்து பிளாக் பேந்தருக்கெல்லாம் ஹீரோயின்கெல்லாம் வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது? லிப்சிங்கில் நான் ரெகுலராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மகேஷ் சார் தான் என்னை அந்த இதுக்கு காஸ்ட் பண்ணது. அதில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால் பாலா சார், என்ஜினியர், அந்த ஒரு டீம் ஒர்க் தான். நீங்கள் பார்க்குற அந்த பெஸ்ட் வெர்ஷன் பிளாக் பேந்தரில் வந்து அந்த கிரெடிட்ஸ் டு பாலா சார். அவர் தான் ரைட்டர், டப்பிங் டைரக்டரும். ஸோ அவர் ஒன்றும் சொல்லி கொடுத்து அப்படி தான் அந்த படம் பண்ணுது. ஸோ இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஒரு ரொம்ப சீனியர் பர்சன், அவர்கிட்ட இருந்து அதை கற்றுக்கிட்டு அதை வெளியில் அவர் அளவுக்கு பண்ண முடிஞ்சுதான்னு தெரியல. என்னோட பெஸ்ட் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்கேன்.
ஸோ இட் வாஸ் வெரி வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்து ஒவ்வொரு டப்பிங் செஷன் வந்து பண்ணுறப்பையும் அந்த சீன் எதுவோ இப்போ வந்து ரொமான்ஸ் சீனாக இருக்கட்டும், இல்லை வந்து அழுகிற சீனா, எமோஷனல் சீனா, அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம். எனக்கு ரொம்ப நாளாக டவுட் மேம், அடல் சூழ்நிலை சீன் வரும்ல மேம், அப்போ ஏதாவது இந்த ரியாக்ஷன்ஸ் இந்த எஃபெக்ட்ஸ் கொடுக்குறப்ப உங்களுக்கு எப்படி மேம் அங்கே இருக்கும்? அந்த ஒரு ஷை இருக்குமா, இல்லை நீங்கள் போல்டாக பண்ணிடுவீங்களா, இல்லை ஜாலியாக இருக்குமா? பண்ணணும் அப்படின்னு இனிஷியலி அது கண்டிப்பாக எனக்கு இருந்துச்சு. எனக்கு ஏன்னா படங்கள் போகும்போது அந்த மாதிரி சீக்வன்சஸ் வரும்போது நம்மளை சுற்றி ஆட்கள் இருப்பாங்க, ஏடிஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க நம்மளே பார்த்துட்டு இருப்பாங்க. நமக்கு அந்த காஷியஸே ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம அந்த கேரக்டருக்கு அதை அடாப்ட் பண்ணி அந்த டைலாக் பேசுறதா இல்லை இவங்கெல்லாம் நம்மளை பார்க்குறாங்க, எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். நான் நிறைய இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருக்கேன். சென்னையில் ஒரு நாளில் இனியாக்கு வாய்ஸ் ஓகே ஆகி டப்பிங்கும் ஸ்டார்ட் ஆகி ஒரு சீக்வன்ஸ் என்னால் வந்து சுற்றி ஆட்கள் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப லைக் என்ன சொல்றது, பயங்கர நர்வஸ் ஆயிட்டேன் நான். நர்வஸ் ஆயிட்டேன், இவங்கெல்லாம் பார்க்குறாங்கங்கிறதே நர்வஸ் ஆயிட்டேன். ஸோ அது இனிஷியல் டைம். எனக்கு இப்போ கேட்டால் இப்போ என்னால் பண்ண முடியும். ஏன்னா த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் நான் சொன்னேன், எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். ஸோ இந்த இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு இப்போ எத்தனை பேர் பார்த்தாலும் என்னால் நீங்கள் ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறீங்கன்னா என்னால் அதை பண்ணி காமிக்க முடியும், டப் பண்ணிடுவேன். அந்த ஒரு ஹெசிடேஷன் இருக்காது. பட் ஆனால் அப்போது இனிஷியலி எனக்கு அது இருந்துச்சு. அதை எப்படி டேக்கிள் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அது வந்து அதுக்கப்புறம் போக போக நிறைய படங்கள் பண்ணி அந்த ஒரு இதையும் நம்ம அந்த ஐஸ் நம்ம தான் பிரேக் பண்ண வேண்டி இருக்கும். அதை பிரேக் பண்ணி இப்போ பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதே மாதிரி மேம் இதுதான் ரொம்ப எமோஷனல் சீன் பண்றப்போ வந்து இப்போ நடிக்கிறவங்க கூட வந்து ஆக்ஷன் கட் சொன்னா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்குள்ள மட்டும் கரெக்டா அழுதுட்டே நடிப்பாங்க. அந்த மாதிரி நீங்க பயங்கர எமோஷனல் சீன்லாம் பண்றப்போ சிரிச்சுட்டு ஜாலியா இருக்கிற மாதிரியான ஒரு மூட்ல இருக்கீங்களா? நிறைய சம்டைம்ஸ் உங்களுக்கு நான் சிரிக்கிறேன்னா அழறாங்கிறது உங்களுக்கு தெரியாது. அது கூட நான் பார்க்கும்போது நான் சிரிச்சுட்டே இருப்பேன். அது அழற மாதிரி கூட அங்க இருக்கிறவங்க பயங்கரமா உடஞ்சு அழுவாங்க. இங்க யாராவது ஆப்போசிட்ல இருக்காங்கன்னா நான் சும்மா அவங்க கிட்ட பேசிட்டு சவுண்ட் வந்து அழற மாதிரி கேட்கும். ஆனா நான் சிரிச்சுட்டு கூட இருப்பேன் சம்டைம்ஸ். என்னென்னமோ பண்றீங்க, ஒரு கண்ணுல அழுதுட்டு ஒரு கண்ணுல சிரிக்கிற மாதிரி என்னென்னமோ சொல்றீங்க. ஆமா, அது நடக்கும். நான் யார் கூடயாவது பேசிட்டு நான் சிரிச்சுட்டே அழுதுருவேன். அது சவுண்ட் தான், நீங்க கேக்குறது தானே. அது அவங்க எப்படி பண்றாங்க அப்படியே பண்ணிடலாம். சம்டைம்ஸ் சிரிச்சுட்டே அழலாம், அழுதுட்டே சிரிக்கலாம். அது அது ஒரு மாதிரி வாய்ஸ் மட்டும் அழகா அது கொடுத்துட்டு நம்ம இங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஜாலியா. ஆமா, சூப்பர் மேம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னைக்காவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஃபுல்லா டப் பண்ணி அடுத்த 2 நாள் வேற எந்த ப்ராஜெக்ட்டுமே பண்ண முடியாம போயிருக்கா? நிறைய படங்கள், இந்த பேய் படங்கள்லாம் வரும், பயங்கரமா கத்தி கதறி வாய்ஸ் பிரேக் ஆயிடும் நமக்கு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டா அடுத்த நாள் எல்லாம் நமக்கு பேசவே முடியாது. அந்த மாதிரி சூறை தேங்காய்னு ஒரு படம், அந்த படத்தோட கிளைமேக்ஸ்லாம் பண்ணும்போது அப்படியே முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து போட்டு அந்த ஹீரோயினை அடி பின்னி எடுப்பாங்க. அந்த இதெல்லாம் பண்ணிட்டு அடுத்த நாள் டப்பிங்கே பண்ண முடியல என்னால். ஸோ அந்த மாதிரி நிறைய இந்த என்ன சொல்கிறது, இந்த கிராமத்து சைடில் இந்த வைலன்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நம்ம கத்தி கதறி த்ரூ அவுட் அதெல்லாம் பண்ணோம்னா வாய்ஸ் ட்ரெயின் ஆகிடும். நம்ம பேசிகிட்டே வேற இருக்கோம், கத்துறோம் அப்படின்னும் போது அடுத்த நாள் நமக்கு பேச முடியாது, தொண்டை கட்டிடும். அப்படியெல்லாம் கட்டி இருக்கு. ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் சீன்ஸ் பார்த்தா உங்களுக்கு கூட ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிடுவீங்க மேம்? இந்த மாதிரி இருந்தா நான் மாட்டிப்பேன், அப்பா கூட ஒரு சென்டிமெண்ட்னா நான் மாட்டிடுவேன். சீக்வென்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவேன். அதே மாதிரி மோஸ்டா அது டிராமாங்கிறது நமக்கு தெரியும், அது ஆக்டிங்கிறது தெரியும். அதையும் தாண்டி ரொம்ப சம்டைம்ஸ் ரொம்ப இன்வால்வ் ஆகும்போது ஹிட் ஆச்சுன்னா, ஒரு சீரியல் இருக்கு, அதில் அந்த அப்பா வந்து இறந்துருவாரு. அதுக்கு அழும்போது ஒரிஜினலா அதை முடிச்சுட்டு வரும்போதும் ஒரிஜினலா நான் அழுதுதான் டப் பண்ணேன். அதே மாதிரி சொல்றப்ப உங்க கண்ணே கலங்கிருச்சு. அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இருந்திருக்கு. ஒரு சில டைம்ல ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு நான் நடிச்சவங்களுக்கே ஃபோன் பண்ணி, டேடி உங்களை யாரும் அப்படியெல்லாம் நடிக்க சொன்னா. எனக்கு ஒரு சீரியல் இருக்கு, அந்த சீரியல்ல வந்து அவருக்கு அப்பா அண்ட் 5 பொண்ணுங்க தான் கதை. அந்த அப்பாவும் அவரோட 5 பொண்ணுங்களை அவர் எப்படி தனியாக வளர்க்குறாருங்கிறது தான் கதை. ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அந்த ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு சீரியல். அதில் வந்து அந்த அப்பா வந்து எனக்கு நிஜமாலே ஒரு கனெக்டிவிட்டி. நான் வந்து டேடின்னு தான் கூப்பிடுவேன் அவரை. ஸோ அவர் வந்து இந்தியா கிடையாது, அவர் இங்கே நடிச்சிட்டு இருக்கும் போது நான் ஃபோன் பண்ணியெல்லாம் டப்பிங் முடிச்சுட்டு உங்களை யார் இப்படி நடிக்க சொன்னா அப்படின்னு எல்லாம் கேட்டு சண்டெல்லாம் போட்டிருக்கேன். ரொம்ப ஒரு சூப்பர்பான ஒரு சீரியல். அதில் நிறைய டைம் ரொம்ப எமோஷ்னலாக ஹிட் ஆயிருக்கு, நான் அழுதுருக்கேன்.
அங்கேருந்தும் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கேன், நானும் அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, பர்சனல் ஃபேவரட் எனக்கு அந்த லிஸ்ட்டில் அந்த சீரியலும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய டைம்ஸ் அப்படி ஆகும். ஓகே. இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இப்போ ஒரே டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒரே சீரியலாக இருக்கட்டும் இல்லை ஒரே படமாகட்டும் 2-3 வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, நமக்கு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சும்மா பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரே சீரியலில் இது வாய்ஸ் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஃப்ரெஷராக நாங்கள் வரும்போது நிறைய இந்த என்ன சொல்கிறது, க்ரைம் பேட்ரோல் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். நிறைய வாய்ஸஸ் நம்மளே யூஸ் பண்ணுவாங்க, மாற்றி மாற்றி மாற்றி. படங்களுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய இது இருக்கும். உங்களுக்கு அது பண்ண முடியாது. ஒரு சீரியலுக்கு வந்து நான் வில்லிக்கும் நான் தான் பேசியிருக்கேன், செகண்ட் ஹீரோயினுக்கும் நான் தான் பேசியிருக்கேன். ஒரு டைம்ல வந்து ஒரு ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் நான் பேசிட்டு இருந்தேன். ஹீரோயினுக்கு பேசுறவங்க வந்து டெலிவரி டைம் அப்போ அவங்க கன்சீவா இருந்தாங்க. அவங்க வந்து ப்ரோமோக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த ப்ரோமோஸ்ல பாத்தீங்கன்னா ஹீரோ அண்ட் செகண்ட் ஹீரோயின் தான் இருப்பாங்க. ரெண்டுத்துக்கும் என் வாய்ஸ் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 months 7 monthsக்கு அப்படி தான் போயிருக்கு. ஸோ இது நானுன்னு கிடையாது, எல்லா டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் அப்படி பேசுவாங்க, மாற்றி மாற்றி பேச வைப்பாங்க, பேசிப்பாங்க. ஸோ இட்ஸ் காமன் இன் டப்பிங். ஓகே ஃபைன். அதனால வந்து அசால்ட் அப்படின்றீங்க, போனா அசால்ட் அதானே எங்க வர்க். அதனால எனக்குன்னு இல்லை, எல்லா டப்பிங் ஆர்டிஸ்ட்டுமே அப்படி பேச வைப்பாங்க, மாற்றி மாற்றி பேச வச்சுப்பாங்க. ஓகே ஓகே. ஒரு சில டைம்லாம் பார்த்தா அண்ணி நான் தான், ஹீரோயின் நான் தான், ஹீரோயின் ஃப்ரெண்டு நான் தான், அப்படியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நம்ம வருவோம்ல. பட் ஆனால் தெரியாத மாதிரி பேசுறதுங்கிறது அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். ஒரே ஃப்ரேமில் இருக்கும்போது தெரியாமல் அது நிறைய ப்ராஜெக்ட் பேசியிருக்கோம். ஓகே ஓகே. மேம் இப்போதான் எங்களுக்கு இன்னொரு டவுட் வருது. என்ன டவுட்? இப்போ இதே மாதிரி ஒரு 4 வாய்ஸ் ஒரு ப்ராஜெக்ட்ல பண்றப்போ ஒரே பேமெண்டா மேம் இல்லை 4 பேமெண்டா மேம்? அது கொடுக்குறவங்களோட இது. ஒரு சில டைம் வந்து அப்படி தனித்தனியா கேரக்டரும் கொடுக்க மாட்டாங்க, மூவி அப்படிதான் கொடுப்பாங்க, ஒரே இதுவாக தான் கொடுப்பாங்க. பட் ஒரு சிலர் வந்து நிறைய ஒர்க் இருந்துச்சுன்னு அப்படி கொடுப்பாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க யார் ப்ராஜெக்ட் நம்ம கொடுக்குறாங்களோ அவங்களோட இதை பொறுத்து, மைண்ட் செட்டை பொறுத்து. மேம் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இப்போ நம்ம வந்து இண்டஸ்ட்ரிக்கு வர ஃப்ரெஷராக வந்த டைமில் வந்து இதே மாதிரி ஒரு 3-4 பேர் வாய்ஸ்லாம் வந்து பேசுவாங்க, 3-4 கேரக்டருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ உங்களுக்கு ஏதாவது தோணிருக்கு, அப்போ நம்ம வாய்ப்பு வந்து அவங்க தடுக்கிறாங்களே அப்படின்றப்ப இன்னைக்கு நம்ம அதே மாதிரி ஒரு 3 வாய்ஸ் பேசுகிறப்போ அடுத்து யாராவது ஒருத்தவங்களுடைய ஒரு வாய்ப்பு ஸ்லாட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம்? அந்த மாதிரி ஒரு பெரிய மூவிஸ் அந்த மாதிரி இதில் அப்படி பண்ண மாட்டாங்க. இந்த குட்டி குட்டியாக ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து சேனல்ஸ்க்கு பண்ணுவாங்க இல்லையா, அந்த இதில் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க தான் பேசணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள தான் கூப்பிடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆனதே இல்லை, நம்ம வாய்ப்பை யாரோ தடுக்கிறாங்களே இப்போ வரைக்கும். இது வரைக்கும் ஒரு டைம் கூட எனக்கு அப்படி ஃபீல் ஆனதே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங்லி பிலீவ் பண்ணுறது, ஒரு எந்த ஒரு சீரியலாக இருக்கட்டும், மூவியாக இருக்கட்டும், வாய்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க, ஆடிஷன் பண்ணி தான் எடுப்பாங்க. அந்த வாய்ஸ் டெஸ்ட்டில் நம்ம தான் பெஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டாக இன் சென்ஸ் அந்த கேரக்டருக்கு நம்ம வாய்ஸ் பொருந்தி இருக்கு, மாடுலேஷன் நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னும் போது நம்ம தான் வேணும்னா கண்டிப்பாக நம்ம தான் வேணும். நம்மளோட வாய்ப்புகளை யாருமே பறிக்க முடியாது. ஸோ நம்ம வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளை கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி தான். இப்போ வந்து ஒரு சில டைம்ல வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் வந்து ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு பேமெண்ட் பெண்டிங் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து நிறைய பேர் வெளில சொல்லுவாங்க, அதனால நமக்கு தெரியும். பட் டப்பிங்ல இப்போ ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து பேமெண்ட் பெண்டிங்ல இருக்கு. அப்போ நீங்க இந்த எந்த ஜானர்ல பேசுவீங்க? ஷார்ப் வாய்ஸ்லயா, இல்லையா, இல்ல பேஸ்லயா, இதுவும் வந்து ஹாரர்லயா? இதுவும் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பர்சன், யார்கிட்ட நான் பேசுறேங்கிறத பொறுத்து இருக்கு. ஒரு சில டைம் ஓகே, ரொம்ப பழக்கமான, இட் இஸ் வெரி காமன். நம்ம ஒர்க் பண்ணிட்டு பேமெண்ட் வரலங்கிறதெல்லாம் வந்து காந்தி கணக்குலலாம் நிறைய இருக்கு எங்களுக்கு. எனக்கு 2.5 lakhsலாம் ஒருத்தவங்க தரவே இல்லை. என்ன பண்றது, ரொம்ப பழகுன ஒருத்தவங்க. என்ன பண்றது, நான் கேட்க கூட இல்லை. ஓகே ஒரு டைம் கேட்டேன், அவங்க இல்லை நான் கொடுத்துட்டேன் அப்படி இப்படி சொல்லும் போது, அதான் நான் சொன்னேன் இல்லையா, டிபெண்ட்ஸ் அப்பான் தி பர்சன். அவங்கள ரொம்ப பழகிட்டேன், அதனால நான் ஒண்ணுமே சொல்லலை. ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து இவங்க கிட்ட ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஒரு சிலர்கிட்ட நான் ரொம்ப கம்மி அமௌண்ட்டா இருக்கும், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 15,000 தான் அப்படின்னா கூட எனக்கு அவங்க என்னை ஏமாத்துறாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தோணுச்சுன்னா, லைக் என்னையே நீங்க இப்படி பண்ணும் போது, இப்போ புதுசா வர என்னையே நான் ஏன் சொல்றேன்னா, இவ்வளோ ஒரு டிகேட்க்கு மேலே நான் இருக்கேன். ஸோ இப்படி இருக்க பர்சன்ஸே ஏமாற்ற முடியுது. புதுசாக வராங்க இல்லையா, அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ கிடைக்குதுன்னும் போது ஓகே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போதும், நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம் ப்ரூவ் பண்ணிட மாட்டோமாங்கிற ஒரு ஏக்கத்தில் வருவாங்க. ஸோ இவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு பேமெண்ட் கொடுக்காம
ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன்லன்ற மாதிரி நிறைய நடக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். அது ரொம்ப தப்பு. அதெல்லாம் நாங்கள் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இன்னமும் இண்டஸ்ட்ரி மாறல அப்படின்னா இட் இஸ் வெரி ராங் இல்லை. ஸோ அதனால வந்து அப்படி கோவம் வந்துச்சுன்னா நான் சண்டைலாம் பிடிப்பேன், போடுவேன் பயங்கரமா. அப்போ என்னோட டோனே வேற வேற tone ல இருக்குமாமா? எனக்கு பேமெண்ட் எப்போ வரும் இல்லைன்னா நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது. அப்ப வேற ஹாரர் ஷார்ப்ல இருப்பாங்க அவங்க. நீங்க நிறைய ஹீரோயின்ஸ்க்கு வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல டப்பிங் பண்ணியிருக்கீங்க. இந்த ஹீரோயின்ஸ்க்கு நான் இன்னும் டப்பிங் பண்ணாம இருக்கேன், எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்ட்டு விஷ் பண்ற ஒரு ஹீரோயின்னா யார் மேம்? அப்படி எனக்கு இந்த ஹீரோயினுக்கு பண்ணணும், இவங்களுக்கு ஆசையா இருக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. எனக்கு கேரக்டர்ஸ்ல தான் பிடிக்கும். ஏதாவது நான் ரொம்ப படம் பார்க்குற பர்சனும் கிடையாது. ஸோ எப்பயாவது பார்க்கும்போது சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னா இதுக்கு இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருக்கலாம், பண்ணால் நல்லா இருக்குமே, இப்படி ஒரு கேரக்டர் கிடைச்சா நல்லா இருக்குமே, அப்படி அந்த கேரக்டராக தான் எனக்கு பிடிக்கும். லைக் பருத்தி வீரன்ல பிரியாமணியோட ரோல் அண்ட் படையப்பால நீலாம்பரி ரோல். ஸோ இந்த மாதிரி அப்படி அந்த கேரக்டர் வச்சு எனக்கு பிடிக்கும். இந்த ஹீரோயினுக்கு அப்படின்ற மாதிரி எந்த கிரேஸும் இல்லை. எப்பயாவது உங்களுக்கு பர்சனலா ஃபீல் ஆயிருக்கா, லைக் நம்ம எப்பவுமே வந்துட்டு வாய்ஸ்லாவே விளையாடிட்டு இருக்கோமே, ஸ்கிரீனுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம், அந்த தப்பான இது மட்டும் வந்து தப்பான அவங்க லைட்டா கோவப்பட்டு வாயில சிவர் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் அப் வச்சு பார்த்துட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க. டப்பிங்கே நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். ஐம் டூயிங். எனக்கு ஆக்டிங் சுத்தமா தெரியாது. மேம் எப்படி இருந்தாலும் அந்த எமோஷனை கொண்டு வரதுக்கு எப்படி நடிச்சு தானே மேம் ஆகணும். அதே மாதிரி நடிச்சு மைக்கு முன்னாடி பண்ணலாம். பட் ஆனா அது ஆன் ஸ்கிரீன் நான் இந்த அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்லியா ஒரு 2-3 இது. மற்றபடி அது வராது எனக்கு, அதனால நான் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. மேம் அதே மாதிரியே வந்து இப்போ நிறைய நம்ம வந்து டப்பிங்ல இம்ப்ரோவைஸ் பண்ண படங்கள் பார்த்துருக்கோம். இப்போ வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கும், இல்லை ஒயிட் ஷார்ட்டா இருக்கும், பேசியிருக்க மாட்டாங்க, இங்கே ஒரு சில டைலாக் போடுவாங்க, தியேட்டர்ல ஒரு மொமெண்டா இருக்கும். நீங்க அந்த டைலாக் இம்ப்ரோவைசேஷனுக்காக லிப்சிங் அப்போ நீங்க ஏதாவது ஓன் டைலாக் போட்டு இல்லை மாத்தி பேசினது அந்த மாதிரிலாம் இருக்கா? இப்போ ஸ்ட்ரெயிட்னா தான் அது கஷ்டம். ஏன்னா அவங்க பேசியிருக்கிறதே நம்ம பண்ணணும். எங்கேயாவது குட்டி குட்டியா இருந்தா அதை நம்ம பண்ணிக்கலாம். இந்த மொழி மாற்று படங்கள் இருக்குல்ல, டப் மூவிஸ், இங்கிலீஷ் டு தமிழ், ஹிந்தி டு தமிழ், தெலுங்கு மலையாளம் டு தமிழ், இதெல்லாம் இருக்கும்போது நம்ம தான் அந்த சிச்சுவேஷனுக்கு இதுதான் இருக்கு அப்படின்னா நம்ம எடுத்து நம்ம மானே தேடிய ஓன் டயலாக்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். சூப்பருங்க. ஆனா டப்பிங் பண்ணும்போது ஒரு கேரக்டர் நமக்கு புதுசா தான் பாக்குறோம். சோ அந்த ஆன் த ஸ்பாட்ல அந்த கேரக்டருக்கு ஆப்டான ஒரு வாய்ஸ் உள்ள இருந்து எப்படி மேம் கொண்டு வரீங்க? அதுக்கு ஏதாவது ப்ராசஸ் வச்சிருக்கீங்களா நீங்க? ப்ராசஸ்னு இல்லை. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போட்டு காமிப்பாங்க, ஒரு சீன் நமக்கு போட்டு காமிப்பாங்க. அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ நானே ஃபஸ்ட்டு கேட்டுடுவேன், அவங்க எந்த மாதிரி கேரக்டர், சாஃப்டா இல்லை அது என்ன சூழ்நிலை, நமக்கு ஒரு ஃபுல் படம் தெரியாது, அந்த கதை நமக்கு தெரியாது. ஸோ அந்த சுச்சுவேஷன் என்னங்கிறது கேட்டுப்பேன், அந்த கேரக்டர் எந்த மாதிரி கேரக்டர்னு கேட்டுப்பேன். கேட்டுட்டு டயலாக் எடுத்துக்கிட்டு அது போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு வாய்ஸ் கொடுப்போம். அதுதான் மோஸ்ட் ப்ராபப்ளி கிளிக் ஆகும். அந்த உருவத்துக்கு இந்த இப்படி கொடுத்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு சிலர் அது இல்லாமல் எனக்கு ரொம்ப பேஸ் வேணும், நீங்கள் பேஸில் போங்கன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பேஸ் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு சில டைம் டிரெக்டர்ஸோட சாய்ஸ், அவங்க நமக்கு சொல்லுவாங்க. ஒரு சில டைம் நம்ம கொடுக்கறது ஓகே பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஆகும். அண்ட் அதே மாதிரி ஒரு வாய்ஸ்க்கு நிறைய பீப்புள் வந்து ஆடிஷன்ஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த ஒரு ஃபெயிலியர், நம்ம அந்த அட்டெம்ப்ட் வந்துட்டு நமக்கு கிடைக்கல அந்த கேரக்டர் அப்படின்னும் போது நீங்க அதை எப்படி பார்ப்பீங்க? ஸ்டார்டிங் இனிஷியலி நான் வரும்போது நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, ஏன் ஓகே ஆகல அப்படின்னு யோசிச்சிருக்கேன். கொஞ்சம் ஒரு ஃபியூ மூவிஸ் நான் ஃபீலும் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறமா நிறைய படங்கள் பேசும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸில் என்ன கற்றுக்கிட்டோன்னா, இட் இஸ் நாட் தட் ஒன்லி உங்களோட பெர்ஃபார்மன்ஸோ வாய்ஸ் மட்டும் அது இது கிடையாது, மேட்டர் கிடையாது. இப்போ ஒரு படத்துக்கு உங்கள் வாய்ஸ் ஓகே ஆகுது ஓகே ஆகலைங்கிறது வந்து டைரக்டர்ஸோட, நான் சொன்ன மாதிரி டைரக்டர்ஸோட சாய்ஸ் தான். இப்போது அவருக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பிடிக்கலாம், இப்போ இருக்கிறது பைனாப்பிள் ஃப்ளேவராக இருக்கும். இட் இஸ் நாட் தட் அது நல்லா இல்லைங்கிறதே கிடையாது, அவருக்கு அது எது பிடிச்சிருக்குங்கிறது தான் விஷயம். ஸோ நம்ம கொடுக்கும்போது 100% நம்மளோட பெஸ்ட் கொடுத்துருப்போம். வாய்ஸ் டெஸ்ட் வரும்போது நம்ம கரெக்டாக கொடுத்துருப்போம். அவங்க என்ன கேட்குறாங்களோ நம்மளோட பெஸ்ட் என்ன கொடுக்க முடியுமோ நம்ம எண்டில் அதை கொடுத்துருவோம். அது ஓகே ஆகுது ஆகலைன்றது அவங்களோட இது. ஸோ இங்கே நம்ம ஃபீல் பண்ணாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இப்போ நமக்கு செலக்ட் ஆகலன்னு ஃபீல் பண்ணுறதுனால நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திரும்ப கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த ஃபீல் பண்ணுறதுன்ற அந்த ஒரு இதை தாண்டிட்டேன்.
ஸோ அதனால இப்போ வந்துச்சுன்னா ஓகே, நம்மளால பெஸ்ட் என்ன கொடுக்க முடியுமோ நம்ம அதை ட்ரை பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஓகே ஃபைன், நம்மளது அந்த இதுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் அந்த கேரக்டருக்கு அப்படிங்கிறது தான். அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு இப்போ இங்க தமிழ்ல வந்து டப்பிங் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆமா. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒருத்தவங்களுக்கும் கம்மி ஆயிடும்ல. ஒரு 1000 பீப்புள் டப்பிங்க்கு தேவை அப்படின்னா இங்க 4000 பீப்புள் இருக்காங்க. இந்த விஷயத்த நீங்க ஒரு சீனியர் டப்பிங் ஆர்டிஸ்டா எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம ஸ்டாப்லாம் பண்ண முடியாது. இப்போ எனக்கு நான் இது பேசினா அது வெளியில வரும்போது நல்லா இருக்கே பாக்குறதுக்கு அப்படின்னு எனக்கு டப்பிங் பேச எப்படி ஆசை இருக்கோ, அந்த மாதிரி வேற ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்கும்போது அது தப்புன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? என்னோட ஒர்க் போயிடும் அப்படின்ட்டு நான் காம்படிஷனா பார்த்தேன்னா, எனக்கு இந்த காம்படிஷன் ரேஸ்லலாம் நம்பிக்கையே கிடையாது. எனக்கு அது ஓடிட்டே இருக்கணும்ப்பா, நான் தான் டாப்ல இருக்கணும், நான் இந்த நம்பர்ஸ்லயும் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நான் படிக்கும் போதே வந்து ரொம்ப ஆவரேஜா போயிடணும், எனக்கு டாப்ல இருக்கணும், அந்த மாதிரியே கிடையாது. எனக்கு வர ஒர்க்கை நான் பெஸ்டா கொடுக்கணும். என்னோட மைண்ட் செட் இது இப்படிதான். ஸோ எனக்கு இவங்க வராங்க நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு நான் யோசிச்சது கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஷஃபில் ஆகி எல்லாருக்கும் கிடைச்சதுன்னா ஃபைன், கிடைக்கல அப்படின்னாலும் நம்ம தான் நம்மளை ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃப்ரெஷராக வரும்போது சீனியர்ஸ் அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் இங்கே இருந்திருக்கவே முடியாது இல்லையா? ஸோ ஆட்கள் நிறைய வரணும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ். அப்போல்லாம் வந்து வெறும் டெலிவிஷன் இருக்கும், இல்ல படங்கள் இருக்கும். இப்போ ஓடிடி வந்துருச்சு, அவ்வளோ சீரியல்ஸ் வந்துருச்சு, எல்லாருமே நிறைய சேனல்ஸ் வந்துருச்சு, யூடியூப் கண்டென்ட்ஸ், இன்ஸ்டா கண்டென்ட்ஸ், இது இல்லாம இப்போ வெப் சீரிஸ்னு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ நிறைய ஃப்ரெஷ் வாய்ஸஸ் வேணும். நான் இப்போ என்ன கேட்டால் வந்து நான் அதை காம்படிஷனாக பார்க்கல, வாங்க நிறைய புது வாய்ஸஸ் வேணும். ஒரே கேட்ட வாய்ஸஸே இல்லாமல் நிறைய ஃப்ரெஷ் வாய்ஸஸ் வேணும். அது நமக்கு கேட்டுகிட்டே இருக்கும் போது இதெல்லாம் கேட்ட வாய்ஸ் மாதிரியே இருக்குன்னு ஒரு சில டைம்ஸ் நமக்கு ஃபீல் ஆகும். டப்பிங் ஆர்டிஸ்டாக இல்லை, இப்போ பப்ளிக்கே தெரியுது, கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில இடங்களில் பார்க்கும்போது ரிப்பீட்டட் வாய்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ ஃப்ரெஷ் வாய்ஸ்ன்னும் போது அவங்களுக்கும் கேட்க நல்லாயிருக்கும். சூப்பர் மேம். ஸோ அதனால நிறைய ஆட்கள் வரணும். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸும் நிறைய லாங்குவேஜஸ் பண்ணுறோம், நிறைய ஆட்கள் இருந்தா ஓடிடி 4 லாங்குவேஜ்ல விடுற ஒரு படம் வருது, ஹிந்தில வருதுன்னா அது 4 லாங்குவேஜ்ல கேட்குற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறான். ஆமா, இப்போ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஹாட்ஸ்டார். அப்போ அந்த 4 லாங்குவேஜ்ல டப்பிங் பண்ணும்போது அத்தனை ஆர்டிஸ்டுங்களுக்கு வேலை கிடைக்குது, டப்பிங் ஆர்டிஸ்டுங்களுக்கு. ஓகே. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நிறைய ஆர்டிஸ்ட் வேணும் தான். ஸோ என்ன கேட்டால் நான் வெல்கம் தான் சொல்லுவேன். இப்போ டப்பிங் மேல ஒரு ஈடுபாடு வந்தது, நம்ம ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகலாம்ப்பா அப்படின்னு. எனக்கு உண்மையாக சொல்லணும்னா எனக்கு டப்பிங்னு ஒரு ஃபீல்டு இருக்குன்னே தெரியாது. டப்பிங் பேசணுங்கிறதே எனக்கு தெரியாது. நடிக்கும் போதே ரெக்கார்ட் பண்ணுறது தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஜீரோ நாலேஜ் அபவுட் ஆல் திஸ். எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் தான் இது நான் சொல்லணும்னா. அது வந்ததுக்கு அப்புறமா எனக்கு இது ரொம்ப பிடிச்சி அதுக்கப்புறம் இதை பேஷனாக எடுத்துட்டு ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். நீங்கள் எப்படி உங்களோட பர்சனல் லைஃப்பையும் இந்த ஒர்க் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்றது ஒரு நாளைக்கு 4-5 ஸ்டுடியோவுக்கு போகணும், வரணும், அண்ட் நீங்கள் ஃபேமிலியும் பார்த்துக்கணும், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அது எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? டப்பிங் ஆர்டிஸ்ட்லேயே வந்து 2 கேட்டகரைஸாக பிரிக்கலாம் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்களை. ஒன்று வந்து படங்கள் மட்டும் பண்ணுற ஆர்டிஸ்ட், இன்னொன்று சீரியல்ஸ் அண்ட் படங்களை பண்ணுற ஆர்டிஸ்ட். இப்போ படங்கள் மட்டும் பண்ணுற ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு படம் வருது, 2 நாள் 3 நாள் படம் முடிச்சுட்டு போயிடலாம். அவங்களுக்கு வேணும்னா தான் அடுத்து அவங்க கமிட் ஆகிக்கிறது. இவங்க என்ன கேட்டால் ஒரு ப்ரீமியம் கேட்டகரி, லக்ஸூரியஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ப்ரெஷரும் இருக்காது. அடுத்த கேட்டகரி பார்த்தா சீரியல் அண்ட் மூவிஸ், ஓடிடி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுற பர்சன்ஸ். இவங்களுக்கு சீரியலில் கமிட் ஆகிட்டா இட் இஸ் லைக் கமிட்டட், எப்படி சொல்கிறது, இப்போ போலீஸ் ஜாப் மாதிரி 24/7 கமிட்டட் டு ஒர்க். ஸோ அதுலேயே வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறது கிடையாது, ஏன்னா நமக்கு டைம் இருக்காது. இப்போ இதுவும் கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு கொரோனாக்கு அப்புறமா. இப்போ நாங்கள் ஸ்டுடியோவாக மார்க்கெட்டிங் மாதிரி போய் பறக்க வேண்டாம், வீட்லேயே எல்லாருக்கும் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு வீட்லேயே ஹோம் செட்டப் இருக்குது. இப்போ எனக்கு ஹோம் செட்டப் இருக்குது, நான் வீட்டில் இருந்து சீரியல்ஸ் எல்லாம் பேசி கொடுத்துருவேன். ஸோ எனக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லை ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், மூவி ஒர்க்னா மட்டும்தான் வெளியே போக வேண்டிய அவசியம் இருக்குது இப்போது. ஸோ அதனால அது கொஞ்சம் ஈஸி, அந்த இது ஈஸி பண்ணிடுச்சு எனக்கு. ஸோ நான் வெளியில் போகிற அந்த ட்ராவல் டைம் கட் ஆகிட்டு எனக்கு அதை நான் வீட்லேயே பண்ணக்கூடிய ஒரு இது வந்துருச்சு, கம்ஃபர்ட் வந்துருச்சு. பட் ஆனால் சீரியலில் கமிட் ஆகிருக்கும் போது நமக்கு திடீர்னு அன்சர்ட் வரும், கரெக்ஷன்ஸ் வரும், ப்ரோமோ கொடுப்பாங்க, சீன் ஆர்டர் மாறும். ஸோ நம்ம என்ன தான் ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல நம்மளை தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கேட்குறோன்ற மாதிரி இருக்கும். ஸோ வெக்கேஷன்ஸ் கிடையாது, லீவ் கிடையாது, 24/7 அவங்களுக்கு நம்ம கமிட்டடாக இருக்கணும். ஸோ அதனால் ஃபங்க்ஷன்ஸுன்னும் போது ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும். எங்கள் மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு ஐம் மாம் ஆஃப் ட்வின்ஸ், 4 years, அரவுண்ட் 4 years அவங்க. ஸோ என்னால் அது முடிச்சுட்டு ஒர்க்கையும் பார்க்க முடியுது, ஃபேமிலியும் பார்க்க முடியுதுன்னா எனக்கு ஒரு பெரிய பேக் போனாக, எனக்கு பேக்கில் என்னோட ஒர்க் எல்லாம் வந்து ஒர்க்னு இல்லை,
என்னோட நான் பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துக்கிறதுனால தான் என்னால் வெளியே வந்து ஒர்க் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு படங்கள் ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் மாடுலேட் பண்ணி நீங்கள் பேசுவீங்க. இப்போ நார்மலாக ஒரு படம் அதனுடைய ஹீரோயினுக்கு பேசுகிற வாய்ஸுக்கும் ஒரு அனிமேஷன் படத்துக்கு பேசுகிற வாய்ஸுக்கும் என்னென்ன மாடுலேஷன் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு மேம் ஒர்க் ப்ராசஸாகவே? ஒரு அனிமேஷன் போது கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் இருக்கும், எக்ஸ்பிரஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம ஒரு நடிக்கிற ஒரு மனிதர்களுக்கு பேசுறதுக்கும் ஒரு பொம்மைக்கு பேசுறதுக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? இங்கே வந்து இவங்க இப்படி போகும்போது இப்போ ஒரு என்ன சொல்றது பேசுறதுக்கு எடுப்பாங்க, அதுக்கு கூட ஒரு எஃபெக்ட்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் நடிச்சவங்களுக்கு. ஆனிமேக்கா அதெல்லாம் இருக்காது, அது ஒரு பொம்மையா இருக்கும், நம்ம ஃபாஸ்டா இருக்கும் ரெண்டரிங். அந்த ஆனிமே எந்த மாதிரி இருக்கு அது அகெயின் அது கேரக்டரைசேஷனை பொறுத்தது தான். ஸோ அனிமேஷனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் கம்மியாக இருக்கும், அதுக்குன்னு ஒரு தனி ஸ்டைலில் இருக்கும். இப்போ சீரியலுக்கும் படங்களுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் மாதிரி அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு அனிமேக்குன்னு. ஸோ அந்த மாதிரி. அண்ட் மேம் ஆஸ் அ சீனியராக வந்துட்டு உங்ககிட்ட ஒரு டிப்ஸ் மாதிரி ஒன்று கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம டப்பிங் பேசும்போது நம்மளோட லிப் நாய்ஸ் அண்ட் உள்ளுக்குள்ள கிளிச்சஸ் அண்ட் அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? எனக்கு கிளிச் வர்றது வந்து நம்ம சாப்பிடாம ரொம்ப அலைஞ்சு அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணுறதால கிளிச் வருதா இல்லை இட்ஸ் அ இயல்பான ஒரு விஷயமா? இல்லை, கிளிச் வந்து நம்ம நார்மலாக பேசும்போது நம்ம அதை கவனிக்க கூட மாட்டோம். டப்பிங்க்குன்னு வரும்போது தான் அதெல்லாம் கவனிப்போம் இல்லையா? நமக்கு பேசும்போதே நாக்கில் இருக்கிற அந்த சலைவா தான் கிளிச்சாக வருது. ஸோ நம்ம அந்த த்ரோட்டை கிளியர் பண்ணிட்டு அப்படியெல்லாம் பண்ணி ஃபுல்லாக உள்ளே எடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு கூட நீங்கள் ஃபுல்லாக த்ரோட்டை கிளியர் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா கிளிச் போயிடும். ஓகே. எனக்கு ஒரு சில இதுக்கு டக் நாய்ஸ் வரும் மைக் முன்னாடி. ஆமா. அப்படின்னும் போது இப்போ நார்மலாகவே வருதுல்ல, அதெல்லாம் பேசும்போது வரும். அப்போ கொஞ்சம் இதுதான் மைக் பொசிஷன், எப்பவுமே இவ்வளோ தூரம் இருக்கணும், இதுதான் மைக் பொசிஷன். ஸோ அப்போ அது வரும்போது கொஞ்சம் பின்னாடி நம்ம இப்படி போயிடணும். இப்போ போயிட்டு இல்லை சைடில் எப்போவுமே சைடில் ஃபார் சேஃபர் சைடு எப்போவுமே நான் மைக் இப்படி ஃபேஸ் பண்ணாமல் இப்படி கொஞ்சம் சைடில் பண்ணும்போது ஏர் ப்ளோ தட் நாய்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஓகே. அந்த பா சா அந்த வேர்ட்ஸ் அதெல்லாம் வரும்போது ரொம்ப அழுத்தி அதை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லாமல் கொஞ்சம் அப்படியே அதை ஈஸியாக இது பண்ணிட்டு போயிட்டோம்னா நமக்கு அந்த இது வராது. ஓகே, சூப்பர் மேம். முடிக்கிறப்போ ஃபீஸ் வாங்கிக்கோங்க, கண்டிப்பா கொடுக்குறீங்க தாரா. மேம் என்ன மேம் எனக்காக ஒரு 2 ஃப்ரீ டிப்ஸ் கொடுக்க மாட்டீங்களா? 8 டிப்ஸ் கேட்டிருக்கேன் நீ இந்த ஷோல. பட் இருந்தாலும் அவங்க வந்து அவ்வளவு கைண்டா எல்லா டிப்ஸ்க்கும் வந்து எல்லாருக்குமே இது ஃப்ரெஷர்ஸ்க்கு நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது இல்லையா? இது குட்டி குட்டி விஷயம் தான், இது நம்மளே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், செல்ஃபா ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ப்ளோ வந்து என்னன்னா நம்ம பேசும்போது வந்து ஏர் தான் வந்து ப்ளோவா டக்குன்னு அடிக்கும் மைக்ல. ஸோ அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மைக்கை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிட்டு சைடில் நம்ம பேசணும்னா ப்ளோ அடிக்காது. தட்ஸுக்கு நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா, நம்ம த்ரோட் கிளியர் பண்ணிட்டு பேசணும்னா அந்த தட்ஸ் கிளிச் எல்லாம் வராது. ஓகே ஃபைன், கிளியரா இருக்கும். ஸோ ஷோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். இப்போ புதுசா டப்பிங்காக வந்துட்டு வர்ற யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க என்னென்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் அட்வைஸ் கொடுப்பீங்க? லைக் ப்ராப்பரா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்வீங்க? எனக்கு தெரிஞ்சு நம்ம என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் அவங்க வந்து அது நெருப்பு சுற்றோன்னும் போது சுட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அன்டில் அண்ட் அன்லெஸ் அவங்களே அதை வந்து சுட்டு இப்படிதான் இருக்குமா அந்த மாதிரி நம்ம என்னதான் இங்கேருந்து சொன்னாலுமே அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். என்ன கேட்டால் அட்வைஸஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமானா எனக்கு தெரியல இப்போ. ஏன்னா எல்லாருமே ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க. நான்லாம் வரும்போது ஒன்றுமே எனக்கு தெரியாது. இப்போது நான் வந்து மேபி ஒரு 6 months 1 yearல கற்றுக்கிட்ட விஷயமா இப்போ வந்து ஒரு 1 monthல எல்லாரும் கற்றுக்குறாங்க. இப்போ வர ஆட்கள் எல்லாம் ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பேமெண்ட்டுன்னு நம்ம ரொம்ப பேமெண்ட் ஃபோக்கஸ்டாக இருந்தோம்னா இங்கே நம்மளை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இது வேணால் நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளை ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிமாண்ட் பண்ணிக்கலாம் இது வேணும்னு. அது வரைக்கும் வந்து சான்ஸ்க்காக ஃபஸ்ட்டு பேமெண்ட் ஓரியன்டாக இல்லாமல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிராப் பண்ணிவிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் நம்ம ஒரு இது கிளிக் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளிக் ஆனதுக்கப்புறமா நம்ம டிமாண்ட் பண்ணுற பொசிஷனுக்கு போயிடுவோம். ஸோ அதுக்கான உங்களோட டேலண்ட்டை ஃபஸ்ட்டு ஷோகாஸ் பண்ணுங்கள். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்கள் தான் கிராப் பண்ணிக்கணுன்றதை தாண்டி நீங்கள் தான் நாக் பண்ணணும். ஒரு டோராக எங்கே ப்ராஜெக்ட்ஸ் போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம போய் கேட்டு, அப்படி கேட்டாலுமே உடனே கொடுத்துட மாட்டாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்து அப்படி தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சி நம்ம அந்த கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் மற்றது எல்லாமே இல்லை டப்பிங்காக இருக்கட்டும் அந்த நுவான்சஸ் எல்லாம் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கற்றுக்கலாம். வரும்போது நமக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். அந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபால் இன் இட்ஸ் ரைட் பிளேஸ்.
ஸோ அந்த மாதிரி தான். ஸோ என்ன கேட்டால் லைக் ஐ ஃபீல் ஸோ பிளஸ்ட் டு பி டப்பிங் ஆர்டிஸ்ட். ஐ ஃபீல் ஸோ குட். செம. So, இதே blessings தொடர்ந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கு 15 இயர்ஸ் மாதிரி 50 இயர் செலிப்ரேஷன்ல நீங்க திரும்ப நிகழ்ச்சிக்கு வரணும்னு ஜெயா டிவி டீம் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். Thank you so much, ma'am.